Hello friends, welcome to Easy Recipes by Nargis. இன்னைக்கு நம்ம சொரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே நீர் சத்து நிறைந்த காய்கறி. சோ வெயில் காலத்துல இது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். pan ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு நம்ம போடுறதுனால நம்மளுக்கு ஸ்மெல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால நான் எப்போவுமே கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போடுவேன். 1 காஞ்ச மிளகா வத்தல். இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். இது பிடிக்காம பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் எப்போவுமே தாளிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் தாளிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் 2 நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி மாறணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க சொரைக்காவை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பொரியல் பண்ணும்போது சொரைக்காய் நல்ல சின்ன சின்னதாகவே வெட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை அடி பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்காது சீக்கிரமே. இதுவும் தண்ணிக்காய்ங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும், அதனால இதை அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் மூடியை நம்ம திறக்கவே வேண்டாம், அது பாட்டில் வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அடி பிடிக்கவும் இல்லை. சொரைக்காய் மூடி போட்டு நம்ம வேக வச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடில் இதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய், 1 பல்லு பூண்டு, பாதி மிளகாய் தான் நான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம். மிளகாய் நான் ஏன் பாதி எடுத்துருக்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம மிளகாய் வத்தல் எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டோம். அதனால நான் பாதி மிளகாய் எடுத்திருக்கேன், அதுவும் இந்த ஃப்ளேவருக்காக தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக மையாக திரிக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி நம்ம திரிச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இந்த சொரைக்காவோட சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஸ்மெல்லு சூப்பராக வந்திருக்கு. தேங்காய், சீரகம், மிளகாய் அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. இது புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஈஸி ரெசிபிஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.